السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், மஹரிபுடைய நேரம். நாம் மஹரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 2 வசனங்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வீட்டிலே பரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான். அதே போன்று நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை அல்லாஹ் நீக்குகின்றான். ஷைத்தானை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 2 வசனங்களைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூரத்துல் பக்ரா. இந்த சூரத்துல் பக்ராவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். எந்த வீட்டிலே இந்த சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்றதோ அந்த இடத்தை விட்டும் அந்த வீட்டை விட்டும் ஷைத்தான் விரண்டோடுகின்றான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள் இதற்கும் பல சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த கடைசி 2 வசனங்களிலும் அதிகமான ரப்பனா துஆக்கள் இடம்பெற்றிருக்கின்றது. நாம் இந்த 2 வசனங்களையும் ஒவ்வொரு நாளும் மஹ்ரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இதனை ஓதி வருவோம். நிச்சயமாக அல்லாஹ் இந்த வசனங்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين என்று வரக்கூடிய இந்த 2 வசனங்களையும் ஓதுவோம்.